नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशदाने श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कदाधरा श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे कृष्णा। जय जगन्नाथेश्वर स्वसमय के जय। राधा मधुरावती की, कृष्ण बलराम की, सीताराम लक्ष्मण हनुमान की, लक्ष्मी नरसिंहदेवान की, गौण ताई की, ताई को प्रमानंदे। हरे कृष्णा। இப்போ நான் ஏற்கனவே திருப்பி சொல்கிறேன், சுவாமிக்கு இப்போ நைவேத்தியம் பண்ண போகிறாங்க. நைவேத்தியம் முடிஞ்சவுடனே சுவாமிக்கு மகா ஆரத்தி உண்டு. ஆரத்தி முடிஞ்சவுடனே பிரசாதம். அது வரைக்கும் ஒரு 20-25 நிமிஷம் இருக்கும். இப்போ 12:15, ஒரு அரை மணி நேரம் ரஃப்பாக எடுக்குமா? அரை மணி நேரம் ரஃப்பாக எடுக்கும். அதனாடி நம்ம பகவானை அவரோட லீலைகளையும் அவரோட முக்கியத்துவம் ஏற்கனவே ஷார்ட்டாக சொல்லிட்டேன். அதை நம்ம திருப்பி பார்ப்போம். எல்லோரும் கேட்குதா? கடைசியில் உள்ளவங்களாம் கேட்குதா? கேட்கலையா? சரி, ரைட். யார் பேசுனாலும் எனக்கும் கேட்டுரும், பார்த்துக்கோங்க. யாரும் பேசாதீங்க, எனக்கு காது கொஞ்சம் நல்லா கேட்கும். ஹரே கிருஷ்ணா. ஆனாடி ஜெகநாதர் கருணை மிக்கவர்னு சொல்லியிருக்கோம். உள்ளே யார் பேசுகிறா? இங்கே யாரோ பேச்சு சத்தம். நீங்கள் தான் பேசுகிறீங்களா? யாரும் ஃபோன் பேசுகிறீங்களா? ஃபோனா? ரூமுக்குள்ளே தானே? ரூமுக்குள்ளப்பா யாரோ பேசணும். அதுக்கே பேசணும். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சத்தமாக இருக்குப்பா, என்ன செய்கிறாங்க? யார் ஆஃபர் பண்ணுறாங்க? ஜெகநாதர் கேட்குதுன்னு சொல்லுங்கள். ஜெகநாதர்னா ஜெகத்துக்கு நாதர். ஜெகம்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு கிடையாது. பிரபஞ்சம். உலகம்னா நம்ம பூமி மட்டும்தான். அந்த பூமிக்கு மட்டும்தான் அவர் நாதரா? பிரபஞ்சம்னா என்னது? அண்ட சராசரம்னா என்னது? இல்லை, எல்லாமே என்ன அர்த்தம்? யூனிவர்சல் செட்டா சப்செட்டா? யார் மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க? யூனிவர்சல் செட்டேரி. அதாவது 7-14 ஜட உலகத்தோடு சேர்ந்ததான். ஜெகநாதர்னா இந்த ஜட உலகத்துக்கும் ஆன்மீக உலகங்களுக்கும் அவர் அதிபதி. ஜட உலகம் நிறைய பேர் பக்தி சாஸ்திரம் பண்ணுறீங்களா? எத்தனை % ஜட உலகம் பகவான் படைப்பில்? பக்தி சாஸ்திரம் பண்ணுறவங்களாம் கை தூக்குங்க. இப்போ ஒருத்தர் கை தூக்க மாட்டாங்க. சும்மா கஷ் பண்ணக்கூடாது, கரெக்டாக சொல்லணும். 3/4 பங்கு என்ன ஜட உலகமா? அவர் 3/4 பங்கு நீங்கள் கழித்து சொல்கிறீங்க. மேத்தமெட்டிக்ஸ் 1 3/4 பங்கு கழித்து 1/4 பங்கு ஜட உலகம். 1/4 பங்கு ஜட உலகம், மித்த 3/4 பங்கு என்னது? ஆன்மீக உலகம்னா என்ன? தெய்வ வழிபாடா? யார் சொல்றது? எந்த தெய்வ வழிபாடு? கோலகம் மட்டும்தானா? ஒவ்வொரு அவதாரத்துக்கும் அத்தனை லோகம் இருக்கு. ஈரேலுன்னு யார் சொல்றப்ப? அது முடிஞ்சு போச்சு ஈரேலுன்னு. இப்போ யாரோ ஈரேலுன்னாங்க. ஈரேழு முடிஞ்சு போச்சு, அது ஜடலோகம்னு சொல்லிட்டேன்ல. இப்போ ஆன்மீக லோகம் பேசல, ஈரேழு லோகத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு பெரிய இது உண்டு. ராம அவதாரம், வாமன அவதாரம் எல்லாமே பெர்மனண்ட்டாக அங்கே இருக்கு.
முன்னாடி அவங்க லீலைகளும் பெர்மனண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஜெகநாதோட ரத யாத்திரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நடந்துக்கிட்டு இருக்குது. கிருஷ்ண அவதாரம் ஒவ்வொரு இடத்துலையும் நடந்திருக்கு, ஒவ்வொரு அசுரரை கொள்றன்னு இருக்குது. அதனாடி தான் பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா சில சமயம் வித்தியாசமாக தெரியும். வாமன அவதாரம் பற்றி பேசையில் ஒரு தடவை பார்க்கடலில் இதை முன்னப்போ அந்த கை கட்ட விரல் பட்டு அந்த கங்கை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு இடம் பாகவதம் சொல்லும்போது பரத மகாராஜ வேண்டுகோளுக்கு இணங்கி கங்கை பூமிக்கு இறங்கி வருதுன்னு சொல்கிறாங்க. குழப்பம் இருக்கும், எப்படி நமக்கு எல்லாத்தையும் மாற்றி சொல்கிறாங்களேன்னு. நமக்கு தெரிஞ்சு ஒன்று தான் நம்ம வாழ்க்கை. ஆனால் பகவான் பல பல லோகங்களில் பல டைமில் அந்த அவதாரங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனாடி இது வேறு வேறு யுகங்களில் வேறு வேறு இதுலேயும் சதுரயுகத்திலே நடந்தது. அதான் காரணம். ரெண்டுமே நடந்தது, ஆனால் வேறு வேறு டைமில். அதே மாதிரி ஜெகநாதன்னா ஜெகத்துக்கு அதிபதி. ஜெகம்னா எல்லா ஆன்மீக லோகங்களும் எல்லா ஜடலோகங்களும் சேர்ந்தது. ஜடலோகத்துக்கும் ஆன்மீக லோகத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஜடலோக துன்பங்கள் நிறைந்தது. ஜடலோகம் முக்கியமான குணம் அது நிலைச்சு நிற்காது. பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்க காணக்கடை விஷ்ணு ஒவ்வொரு மூச்சு காத்துலேயும் இந்த ஜட பிரபஞ்சங்கள் வருது. அவர் மூச்சை உள்ளே இழுக்கும்போது எல்லாம் உள்ளே போயிடுது. அது மாதிரி ஜடலோகங்கள் ஒவ்வொரு கணமும் உருவாகி அழிஞ்சிட்டு இருக்கு. அது டீட்டெயில் வரும். ஆனால் ஆன்மீக லோகங்கள் என்ன? நித்தியமானது, அழியாது. அதுக்கு அழிவு இல்லை. இவ்வளோத்துக்கும் இவர் தான் அதிபதி. அதனாடி தான் ஜெகநாதன் சொல்கிறேன். காலையில் கிருபேஸ்வரர் சுருக்கமாக சொல்லிட்டாரு. ஜெகநாதன்னா இவ்வளோ அர்த்தம். அந்த ஜெகநாதர் நம்ம மேலே கருணை இப்படி நமக்கு உதவி செய்கிறாரு. அப்போ அவர் உண்மையிலே கருணையிலையும் அவர் ஜெகநாதர் தான். இந்த ஜெகத்துக்கெல்லாம் எப்படி கருணை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. வேற யார் நாடியும் சொல்லித்தர முடியாது. அந்த ஜெகநாதர் நான் காலையிலே சொன்ன மாதிரி கருணை நாடி வர்றாரு. அந்த ரூபம் கருணை நாடி உருகி போன ரூபம். உடல்லாம் கருணையில் கண்ணு விரிய, கை உள்ள அமுங்க. அந்த கை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கும், உள்ளே அமுங்கிருச்சான். அப்படியே கை உள்ள அமுங்க, கால் ரெண்டு உள்ளே போயிடுச்சு. அந்த மாதிரி அந்த கருணையோட அளவு நாடி அவரோட ரூபமே மாறுது. அத்தகைய ஜெகநாதர் கருணை காட்டுறதுலேயும் நமக்கு எல்லாருக்கும் ஈஸியாக காட்டுவார். ரொம்ப சுலபமாக ஜெகநாதர்கிட்ட கருணை வாங்கலாம். நான் காலையில் சொன்ன மாதிரி தடவை கொஞ்சம் காத்திருந்து தரிசனம் பண்ணதுக்கு அவர் அவ்வளோ பெரிய கருணை காமிச்சார். அப்போ நான் தீட்சை கூட வாங்கலைன்னு நினைக்கிறேன். அப்போ தரிசனம் பண்ணும்போது அப்போ ஜெகநாத கோயிலில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இஸ்கான் ரிலேட்டட்னா சேர்க்க மாட்டாங்க. பூரி ஜெகநாத டெம்பிளில் வேறு எந்த மதத்தோடையோ வேறு எதோடையோ இருந்துச்சுன்னா வெளிநாட்டரோட அவங்க தோண மாட்டாங்க. இந்திரா காந்தியை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பாசிய கல்யாணம் பண்ண நாடு. அதே மாதிரி ராஜீவ்காந்தியை உள்ள விடலை கடைசி வரைக்கும். நம்ம இஸ்கான் டிவோடிஸ் பூராமே வெளிநாட்டு அமெரிக்கா ஆப்பிரிக்காக்காரங்களோட பல நாடு விட மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள்லாம் ஏதாவது ஒரு சட்டை வாங்கி போட்டுக்கணும். சாதாரண சட்டை, ஃபுல் டைம் டிவோடிஸ் கூட ஒரு சாதாரண சட்டை போட்டுக்கிட்டு அவங்க வருவாங்க தரிசனத்துக்கு பார்க்க. ஆனாடி தரிசனம் பார்க்குறோன்னா இப்போ பெரிய கஷ்டம். கேட்பாங்க, நீ என்ன கோத்திரம்னு. நாங்கள் எல்லாம் விஷ்ணு கோத்திரம்னு சொல்லிடுவோம். நம்ம பிரபு நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம டிவோடிஸ் பூரா என்ன கோத்திரம்,
இல்லை அதுக்கு ஒரு பேர் உண்டு. விஷ்ணு கோத்திரமா ஏதோ கௌடி அச்சுத கோத்திரம் எல்லா டிவோடையும் சொல்லி வச்சுருவாங்க. நீ அச்சுத கோத்திரம்னு சொல்லிடு உள்ளே கேட்டாங்க. நான் ஆனாடி அச்சுத கோத்திரம் அந்த மாதிரி டைட்டாக இருந்தாலும் கருணை ஈஸியாக கிடைக்கும். பகவானோட கருணை பல வகையில் கிடைக்கிது. அவருடைய நாமத்தில் கிடைக்கிது, அவருடைய பிரசாதத்தில் கிடைக்கிது. ஆனால் தான் பகவத்கீதை மத் பிரசாதா தர்ஷேஷி, என்னோட கருணை பிரசாதம்னா கருணை. உணவு பிரசாதம், பார்த்த பிரசாதம், பஜன் பிரசாதம் எல்லாமே பிரசாதம். அதனாடி நீ உலகத்தில் உள்ள அத்தனை கஷ்டங்களையும் நீ சுலபமாக தாண்டிடலான்னு தரிசேஷினா தாண்டிடலாம். அந்த கருணையை வாரி வழங்குறதுக்காக வந்திருக்காரு. அது நம்ம சுலபமாக பகவானோட கருணையை இந்த நாமத்தை சொல்கிறோம்லையே நம்ம பெறலாம். ஹரே கிருஷ்ண மாமந்திரம் அது மாதிரி நமக்கு ஒரு அரிய வாய்ப்பை பகவான் சேவைக்காக கொடுத்துருக்காரு. அவதாரங்கள் எண்ணற்றது, ஆனால் ஜெகநாதரது ரொம்ப வித்தியாசமானது. கருணை வரல, கருணை மிக்கவர், சுலபமாக கொடுப்பார். அதுலேயும் அந்த எனக்கு ஃபுல்லாக நான் ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த சுலபேகான்னு கிருஷ்ணமூர்த்தி ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு முஸ்லீம்காரர், அவர் ஜெகநாதரோட பெரிய பக்தர். இன்றைக்கும் அந்த தேர் போகிற வழியில் சுலபேகாவோட வீடு இருக்குது. இப்போ கவர்மெண்ட் எடுத்து பெருசாக கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல ஜெகநாதர் நின்று அவருக்கு பிளெஸிங் பண்ணிட்டு தான் போவார். அவர் பாடலை கேட்காம போக மாட்டாராம். அருமையான பாடலாம் எழுதியிருப்பார் சுலபேகா. அவரை ஒரு தடவை முடியாதுன்னு அவங்க பாட விடாமலும் தர்ஷனம் பண்ண விடாமலும் பண்ணப்போ அது வந்தால் தான் நானும் ஆண்டுட்டார். அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. சைதன்ய மகாபிரபு பீரியட்லேயே சனாதன கோசாமி ரூப கோசாமியே சேர்க்கலை, உள்ளே விடலைன்னா அவங்களும் போக விரும்பலை. அபராதத்தோடு நம்ம சண்டை போடுறோம். அவங்க கோசாமி ஒருத்தருக்கு பிடிக்கலைன்னா நம்ம அபராதம் இல்லாமல் இது ஒன்றும் அந்த பீச்சு பூரி பீச்சில் அங்கேருந்தே அந்த அப்போ பில்டிங்லாம் கிடையாது. ஜெகநாதர் கோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அந்த பாதையில் கூட வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு முஸ்லீம் மினிஸ்டர்கிட்ட 2 பேரும் முஸ்லீம் ராஜாட்ட மினிஸ்டராக இருந்தாங்க. ஆனாடி அவங்களுக்கு அந்த காலத்தில் 500 வருஷம் முன்னாடியே விடலை. அதுக்கப்புறம் ரத யாத்திரா டைம் தான் அவங்க தரிசனம் பண்ண முடியும். ரத யாத்திரா டைம் தான் தரிசனம் பண்ணுவோம். அதே மாதிரி ஜெகநாதரை தரிசனம் பண்ணுறதுக்கு யார் எந்த வித சேவை செய்யும் போதும் அதில் நமக்கு இடையூறு வந்தாலும் ஏற்றுக்கிடணும். இது வைஷ்ணவரோட இன்னொரு குணம். நம்ம பொறுமை இழந்திருக்கோம். ஆனால் ஜெகநாதர் சேவைக்காக மற்ற நாராயணன் என்ன பேசிகிட்டே இருக்காங்கன்னு கேளுங்க. அந்த பகவான் சேவைக்காக வேண்டி யாருனாலும் செய்கிறவங்களுக்காக நம்ம கஷ்டப்படுறதுனாலும் ஏற்றுக்கணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இருக்குது. சைதன்ய மகாபிரபு முதல் ஜெகநாதர் கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கடஸ்தம்பத்துலேருந்து ஒரு 200 அடியாவது இருக்கும் நினைக்கிறேன். அந்த 300 அடி இருக்கும். மூலவர் பிரம்மாண்டமாக இருக்கும். ஜெகநாதருக்கு பிரம்மாண்டமான ஹாலு. அதில் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு அந்த இடம் நம்ம டெம்பிள் ஹால் மாதிரி 3 மடங்கு இருக்கும். அந்த டெம்பிள் ஹாலில் குக் பண்ணுறவங்க 300 400 பேரோ. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த நான் சொன்னேன் ரத யாத்திரை நடந்த உடனே அந்த ரதத்தோட இது பண்ணி விறகெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சு அடுக்கி வச்சுருப்பாங்க. அழகாக அடுக்கியிருப்பாங்க. ஒரு மலை மாதிரி இருக்கும். அந்த விறகு தான் ஜெகநாதருக்கு வருஷம்பரம் சமைக்கிறது. பிரபாதா சொன்னான்னு விஜயகிரி சொல்லுவார், விறகுல சமைக்கிறது ஃபுல் சத்துவ குணமாக.
அடுத்து கரசின் சமைக்கிறது ரொம்ப ஓரளவு தான். அடுத்து கரண்ட்டில் சமைக்கிறது ரொம்ப தமாகுணம்னு வரும். உயிரோட்டமே கிடையாது. எலக்ட்ரிக் ஸ்டவ்வு, கேஸு இதெல்லாம். ஆனாடி அவங்க இன்றைக்கி வேதிக்கு மரப்படி அவங்க பண்ணுறாங்க. அந்த குமிச்சு அவங்க வந்து சமையல் பண்ணி கொண்டு வருவாங்க. அதுக்கு பெரிய ஹாலு. சமைக்கிறவங்க வந்து இந்த சோல்டரில் 2 பக்கம் போட்டுட்டு 3-4 பானை அடுக்கி அவங்களே சமைச்சு அவங்களே கொண்டு வந்து வைப்பாங்க. நீங்கள் யாராவது ஜெகநாத கோயிலில் போய் சாப்பிட்டீங்கன்னா மிட்டாய் வேணுமா நமக்கி வேணுமான்னு சப்ஜியில் ஸ்வீட் போட்டதும் இருக்கும், உப்பு போட்டதும் இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க கொடுப்பாங்கல்ல நமக்கி மிட்டாய்னு. ஒரு ஸ்டால்லேயும் போனேன். ஸ்டால் மட்டும் ஒரு 100 ஸ்டால் இருக்கும்னு நினைக்கிறேன், பிரசாத ஸ்டால். அந்த மாதிரி எல்லாமே கிராண்டு தான். ஏன்னா அவருக்கு ஜெகநாதர் இல்லை. ஆனாடி நம்ம டிவோடிஸ் ஏதோ கிராண்டாக கொஞ்சம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள பிரசாதம் போயிட்டுருக்கு. இதுக்கு பேர் சப்பன் போக்குன்னு பேர். சப்பன் போக்குன்னா நிறையா பண்ணி கொடுக்குறது. அதான் 3 டேபிள் போட்டிருக்காங்க. எவ்வளோன்னு தெரியல. அங்கே வந்து பெரிய ஏரியா. ஆனாடி அங்கே இந்த மாதிரி பிரசாதம் இதெல்லாம் ஜோராக பண்ணுவாங்க. ஒருத்தட அங்கே போய் பகவான் வந்து தரிசனம் பண்ணால் சைதன்ய மகாபிரபு போகிறார். போனவர் மயங்கிட்டார் அந்த பக்தியில். அவருக்கு அந்த ஏன்னா பகவானே அவதாரம் எடுத்து வந்து பக்தர் ஊவர். பக்தர் எப்படி பக்தி செய்யணும்னு உணரக்கா பகவானே உருவார். முன்னாடி அதில் மயங்கிட்டார். அதுக்கப்புறம் பெரிய சீன் ஆகிடுச்சு. முன்னாடி அவர் அதுக்கப்புறம் கிட்ட போக மாட்டார். கடஸ்தம்பத்துக்கிட்ட நின்னே பகவானை வழிபடுவார். கடஸ்தம்பத்தில் வந்து நம்மள கடஸ்தம்பத்துக்கு அப்புறம் மறைச்சிடுறாங்க. அழகு கோயிலில் கடஸ்தம்பத்துலேருந்து பார்க்க முடியும். ஆனால் நிறையா கோயிலில் வந்து கடஸ்தம்பத்துக்கு அப்புறம் அந்த பில்டிங் மாதிரி கட்டிட்டாங்க. முன்னாடி பகவானை தரிசனம் பண்ண முடியாது. முன்னாடி சைதன்ய மகாபிரபு தான் கடஸ்தம்பம் வந்து மரத்தில் இருக்கணும். 2 பேர் 3 பேர் கட்டுப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ கனத்த மரம். அந்த காலத்தை கடஸ்தம் பண்ணியிருக்காங்க. மேலே கடம் இருப்பார். அந்த கடட்டை நின்று தான் தரிசனம் பண்ணுவார் சைதன்ய மகாபிரபு. உள்ளே போக மாட்டார். 200 அடி தள்ளி தான். ஒருத்தர ஒரு தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வயசான பாட்டி, அந்த பாட்டிக்கும் தரிசனம் பண்ணணுன்னு ஆசை. ஆனால் கூட்டம். இன்றைக்கி நீங்கள் போனீங்க ஜெகநாத கோயிலில் அந்த தரிசனம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாடி அந்த தரிசனம் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்த நாடி சைதன்ய மகாபிரபு மேலே ஏறி தோள்பட்டையில் ஏறி அந்த அம்மா தரிசனம் பார்க்கு. மகாபிரபு தோளில் ஏறி உடனே சுரதாமர் யாரோ கூட வந்தவங்களுக்கு சத்தம் போடுறாங்க, என்ன மகாபிரபு மேலே ஏறி. மகாபிரபு வந்து அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னா, பகவான் தரிசனத்துக்கு என் தலைமையில் ஏறினாலும் பரவாயில்ல. அதாவது பகவான் சேவையில் ஈடுபடுறவங்களுக்கு நம்ம எந்த அளவு வந்து உதவி செய்யணுன்றதுக்கும், உதவி செய்கிறனா கூட சின்ன வார்த்தை, நம்முடைய கஷ்டங்கள் எப்படி இருந்தாலும் பகவான் சேவையில் போகணும், நல்லபடியாக போகணுன்றக்காண்டு. இந்த இது வந்து நம்ம பரம்பரையில் வந்திருக்கு. பிரபுபாதா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து எல்லோரும் எல்லா சர்வீஸும் பண்ணாங்க. ஒரு மாதாஜி வந்து பிரபுபாதா ஆசனத்து மேலே ஏறி ஏதோ பெயிண்டிங் ஏதோ மாட்டுறாங்க, என்னமோ செய்கிறாங்க. என்னச்சாங்க? அதான் அவங்க எந்த மாதாஜி? ஜாதுராணி மாதாஜியா? உடனே எல்லோரும் சத்தம் போடுறாங்க, பிரபுபாதா ஆசனத்து மேலே ஏறி பகவான் சேவைக்காக பிரபுபாதான் சொல்கிறேன் தலைமையில் ஏறி அதனால பரவாயில்லைன்னு. இதே மாதிரி மூடு நமக்கு இருக்கணும். பக்தியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகவான் சேவையில் இருக்காங்களா, நம்ம கஷ்ட நஷ்டங்களை கொஞ்சம் விட்டு கொடுப்போம். கஷ்டங்களை விடலாம், நஷ்டத்தை விட்டுறக்கூடாது. நஷ்டங்களை விடக்கூடாது. நம்ம கஷ்ட நஷ்டம் பட்டாலும் பகவான் சேவை நல்லபடியாக நடக்கணும். அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து நமக்கு உருவாகணும். ஜெகநாதர் பேரெல்லாம் இந்த மாதிரி மகாபிரபு மேலே அந்த லேடி பார்த்ததுக்கு ஓல்டு லேடி மகாபிரபு எந்த குறையும் பண்ணல. பிரபுபாதா சேவை பண்ணும்போது அதுவும் பிரபுபாதாவும் நினைக்கல. அந்த மாதிரி ஜெகநாதர் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து பக்தர்கள் மூலமாக தான் ஜெகநாதர் மகிமையை எடுத்து சொல்கிறாங்க. அது ஜெகநாதரோட மகிமை வந்து பக்தர் மிக பணிவாராங்க. அதனாடி தான் இந்த
ராஜா வந்து தான் விளக்கமாற பிடிச்சு கூட்டணும். அந்த ரதம் போகிற பாதை. ஏன்னா பகவான் முன்னாடி நம்ம தூசு துரும்பு. இதில் என்ன கௌரவம், இதில் என்ன மதிப்பு? பகவானுக்கு நம்ம இது ஆரம்பத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது. எல்லோரும் நான் பெங்களூர் ஆரம்பத்தில் போனப்போ என்ன இப்படி குதின்னு குதிக்கிறாங்க, ஆடி பாடுறாங்க. அப்போ எத்தனையோ வேண்டாத விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், ஆடி பாடி குதிக்கிறத. வேண்டாத விஷயங்களுக்கு ஆடி பாடுறோம். இங்கெல்லாம் பரவாயில்ல, நம்ம ஸ்டூடெண்ட்ஸு அந்த லைஃப்லாம் கண்ணாமண்ணான்னு ஆடுவாங்க. இந்த சில பசங்களுக்கெலாம் ஆட தெரியாது. நம்ம டிவோட்டிஸ் நிறையா பேர் கோயிலுக்கு வந்தோடனே டான்ஸ் ஆடுறதுக்கு இப்படி ஆடுவாங்க. இந்த ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அவங்கள டியூன் கொண்டு வந்து நம்ம டிவோஷனலாக ஆட வைக்கிறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். அதே மாதிரி அவங்க மிருதங்கம் அடிக்கிறதும் டொப்புன்னு அடிப்பாங்க. நம்ம மிருதங்கம் அதை அடித்தாலே பக்தி வரும். அந்த நம்ம அடிக்கிற விதம், இந்த வெளியெல்லாம் அடிக்கிறாங்களே டம்முன்னு, அது வேகம்தான் கொடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பக்தி காரியங்கள்லேயும் சேவையில் வித்தியாசமாக பக்தி செய்கிறாங்க. அவங்களுக்கு மென்மையாகவும் அமைதியாகவும் சொல்லி பக்தியை நம்ம உதவி செய்யணும். நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி உதவி செய்யனாலும் உபத்திரம் செய்யக்கூடாது. நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பகவான் சேவை தடையில்லாமல் நடக்கணும். அது முடியலையா நம்ம எதாவது உதவி செய்யணும். அது முடியலையா உபத்திரம் செய்யாமல் இருக்கணும். அந்த மாதிரி பக்தி சேவையில் பண்ணும்போது பகவானோட கருணை ஏராளமாக கிடைக்கும். பகவானோட இது பூராமே நல்லா யோசித்து பாருங்கள். நம்ம சேவை செஞ்சு தான் அவருக்கு வேணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு 1-2 லட்சுமி இல்லை, லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம். சகசிரம்னா ஆயிரக்கணக்கான லட்சுமியை சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது என்ன கொசுறு? இதுக்கு ஏன் இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? நம்ம கௌரவமோ மதிப்போ சொத்தோ பத்தோ பதவியோ கௌரவமோ எல்லாமே பகவான் முன்னாடி என்ன துரும்பு. ஆனால் அவர் ஆயிரக்கணக்கான லட்சுமி சேவை பண்ணாலும் பக்தருக்கு சேவை செய்ய வர்றாரு. பகவான் ஜெகநாதர் ரதம் வர்றதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லுவாங்க. ஏன்னா சில சோம்பேறி பக்தர்கள் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க. அதனாடி அந்த பக்தருக்கெல்லாம் தரிசனம் கொடுக்க போகிறாராம். அதனாடி பகவான் பல வகையில் நமக்கு வாய்ப்பை தர்றாரு, பக்தர்களும் வாய்ப்பை தரோம். இந்த மாதிரி பக்தி ஆரம்ப ஸ்டேஜில் யாரோ கொண்டு பிரசாதம் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்னாடி பக்தி வரும். இந்த மாதிரி ஏதோ நீங்கள் நிறையா பேர் இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பீங்க, என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் பார்த்து தர்ஷன் பார்க்க, பஜன் கேட்க, பிரசாதம் சாப்பிட, அதை பார்த்தோன்னே உங்களுக்கு பக்தி கொஞ்சம் உருவாகும். இதுக்கு பேர் அக்ஞான சுக்ருதினா. அக்ஞானம்னா அறியாமல் வர சுக்ருதினா நல்ல விஷயம். நம்முடைய மனம் பண்படும். இந்த மாதிரி வாய்ப்பை பிரபுபாதா ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. நம்மளும் அதை சரியான முறையில் நல்லபடியாக பயன்படுத்தணும். ரொம்ப தயக்கத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ஜெகநாதரங்க வச்சு நம்ம ரத யாத்திரை பண்ணோம். வந்திருக்க அத்தனை பக்தர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விடாமல் ஜபம் ரெகுலர் பண்ணணும். பிரபுபாதா சொல்கிறது 16 சொத்து பண்ணணும், வீட்டில் நைவேத்தியம்னு பிரசாதம் சாப்பிடுங்க. 2 இது பண்ணாலே படிப்படியாக வந்துடும். கிட்டத்தட்ட எத்தனையோ ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. அதனால நீங்கள் எல்லோரும் முடிச்சதாக பஜன் போட்டு ரொம்ப நேரம் பார்த்துக்கோங்க. மணி 12 முன்னாடி நிறையா ஊர் நிறையா இதுலேருந்துலாம் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக இந்த பகவானோட கருணை இந்த பஜனை இதுவும் கேட்குறது உங்கள் காதில் ஒலிக்கக்கூடாது, இதயத்தில் ஒலிக்கணும். காதில் ஒலிச்சிச்சுன்னா நீடிக்காது, இதயத்தில் ஒலிச்சிச்சுன்னா நீடித்து நிற்கும். அதான் என்ன செய்யணும், இதயத்தில் ஏற்றுக்கணும் அந்த பகவானோட வார்த்தைகளையும் பகவானோட கருணையும். அந்த மாதிரி நீங்கள் பக்தியில் இன்னும் மென்மேலும் நல்லா பக்குவப்பட்டு நீங்கள் எல்லாரும் முன்னேறி வரணும். ஏன்னா பகவானோட கருணை கிடைக்கும்போது வேறு எது கிடைக்கலைனாலும் பரவாயில்ல,
வேறு எல்லாம் கிடைச்சாலும் பகவானோட கருணை கிடைக்கலைன்னா பிரயோஜனம் இல்லை. இதுக்கு உதாரணம் வந்து மகாபாரத போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துரியோதன அர்ஜுனன் 2 பேருமே பகவான் கிருஷ்ணன் துவாரைக்கு போய் படை உதவி கேட்க போகிறாங்க. நீங்கள் எங்கள் பக்கம் சண்டை போடணும். துரியோதனன் வந்து கௌரவமாக பார்த்த நாடி தலைமாட்டில் போய் உட்காந்துக்கிறான். அர்ஜுனன் வந்து பணிவான நண்பனாக தான் கால் மாட்டில் உட்காந்துருக்காரு. கிருஷ்ணர் வந்து அப்போ அவர் யோகநித்ரா, அவர் நம்மளை மாதிரி சாதாரண தூக்கல், அவர் யோகநித்ரா தூங்குற மாதிரி யோகத்தில் இருப்பார். அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து இருக்கார். முழிச்சு பார்க்கும்போது அர்ஜுனனை பார்க்குறாரு. பார்த்தவனே என்ன வேணும்னு கேட்குறாரு. அந்த வார்த்தை கேட்டவொடனே துரியோதனே கஷ்டப்பட்டு நான் தான் வந்தேன், என்னட்ட தான் நீங்கள் என்ன வேணும்னு கேட்கணும்னு. பகவானுக்கு தெரியாதா என்ன 2 பேரும் படைபலம் கேட்க வந்திருக்காங்கன்னு. நீங்கள் என்னட்ட தான் கேட்கணும்னு துரியோதனன் சொன்னான். அப்போ திருப்பி கிருஷ்ணன் சொல்கிறாரு, அர்ஜுனன் வந்து சின்ன பையனுக்கு தான் சான்ஸ் தரணும். இங்கே உள்ள சின்ன பையங்களாம் சண்டை போடாதீங்க, பின்னாடி போய் சின்ன பையனுக்கு தான் சான்ஸ் தரணும், அடுத்து தான் பெரியவன். முன்னாடி அர்ஜுனனுக்கு சான்ஸ் தர்றார் கிருஷ்ணர். துரியோதனுக்கு பதைக்குது. ஐயோ அவ்வளோ படம் அவ்வளோ ஆயுதம் எல்லாம் வாங்கிட்டான்னா எனக்கு என்ன பாக்கின்னு சொல்லி. ஆனால் அர்ஜுனன்ட்ட 2 பேர்ட்டையும் கேட்குறாரு. 2 பேரையும் வச்சுட்டு ஒரு பக்கம் என்னுடைய படபூரம் இருக்கும், சகலவிதமான யாதவ படைனா அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அவங்க பூரா ஒரு பக்கம் சண்டை போடுவாங்க, வெதுன்னு வரும். ஒரு பக்கம் அவங்க பூரா முழுசும் இருப்பாங்க. என்ன தவிர யாதவ படை பூரா ஒரு பக்கம் போட, இன்னொரு பக்கம் நான் மட்டும் இருப்பேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து ஆயுதம் எடுக்க மாட்டேன். கொல்லம்பற்றையில் ஈக்கு என்ன வேலைன்னு கேட்பாங்க. நல்லா பழமொழி தெரியுமா? கொல்லம்பற்றைன்னா அனல் கக்கும், அதில் ஈ போனால் என்னை பொசுங்கிப்போம். அதனாடி தான் கொல்லம்பற்றையில் ஈக்கு என்ன வேலைன்னு கேட்பாங்க. அதே மாதிரி பகவான் போர் நடக்கிற இடத்துல ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவருக்கு என்ன வேலை? யார் விரும்புவா? இதை சாய்ஸாக அர்ஜுனனுக்கு கேட்குறாரு. துரியோதனனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஐயோ போச்சே, எல்லாம் போச்சே, வந்த காரணம் வேஸ்ட் ஆகிடுச்சேன்னு. ஆனால் துரியோதனை ஆச்சரியப்படுற மாதிரி அர்ஜுனன் வந்து கிருஷ்ணா நீ வந்தால் போதும்னு சொல்லிட்டார். துரியோதனனும் சந்தோஷமாக மித்த ஆப்ஷன் எடுத்துகிட்டு எல்லா யாதவப்படையோட போகிறார். ஆனால் முடிவு என்னாச்சு? ஆயுதமே எடுக்காமல் அந்த கிருஷ்ணன் இந்த சைடு ஜெயிச்சுது. பாண்டவர் சைடு 7 அக்ஷௌணி, துரியோதனன் சைடு 11 அக்ஷௌணி. ஆனாலும் கிருஷ்ணர் கண்ணை நாடி ஜெயித்தாங்க. அதுதான் கிருஷ்ணர் வந்து ஒருத்தருக்கு வந்து உதவியாக இருக்கும்போதும் அவங்க சைடில் இருக்கும்போதும் எல்லா பிரச்சனையும் போயிடும். இன்றைக்கி நம்ம வந்து ஆயிரக்கணக்கான வழியில் வாழ்க்கை பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆனால் யாரும் கிருஷ்ணர்கிட்ட போகிறதில்ல. நான் கொஞ்ச நாள் முன்னாடி கிருஷ்ண மதத்தில் எழுதியிருந்தேன். இந்த மாதிரி தலைவலி வந்துச்சுன்னா, காய்ச்சல் வந்துச்சுன்னா, அந்த தலைவலியும் காய்ச்சலையும் யோசித்துக்கிட்டே இருந்தால் யாருக்கும் குணமாகாது. அது தீக்கிர வைத்தியர்கிட்ட போகணும், வைத்தியம் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு மனசில் வர கவலைகளும் உடல் ஜட பிரச்சனைகளும் இருக்கும். ஆனால் அதுக்காக ஓஞ்சு போயிடக்கூடாது, பகவான்கிட்ட போகணும்.
எனிவே கம்பேக். நம்ம திருப்பி இந்த அர்ஜுன பகவான் வந்து எந்த காலத்துலேயும் நாமே பக்தா பிரணஷதின்னு சொல்ல, ஏன்னா பக்தனுக்கு அழிவுலைன்னு சொல்ல விட்டு கொடுக்க மாட்டார். கஷ்டப்படுத்துகிற மாதிரி படுத்துவார். ஒரு கண்டிப்பான தாய் தன்னை வந்து பிள்ளையை கண்டித்து வளர்க்கும்போது கஷ்டப்படும், ஆனால் பின்னாடி நல்லாயிருக்கும். அதே மாதிரி பகவானும் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக எத்தனையோ வித கஷ்டங்களில் கொண்டு போவார், ஆனால் பின்னாடி நல்லாயிருக்கும். நம்ம வந்து வாழ்க்கையை வந்து கிருஷ்ணர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக வாழலாம். அவரோட கருணை நாடி நம்ம வாழ்க்கையை சுமூத்தாக முடிச்சுட்டு போகலாம். எல்லோரும் முடிச்சுட்டு தான் போக போகிறோம். பக்தரும் முடிக்க போகிறாங்க, பக்தர் இல்லாதவங்களும் முடிக்க போகிறாங்க. வித்தியாசம் வந்து பிரபாதா சொல்கிறாரு, பக்தர் இல்லாதவங்க வந்து வாழ்க்கை வந்து பூனையை வந்து எலி கவுற மாதிரின்னு சொல்கிறாரு. பூனை வந்து எலி கவ்வும்போது எலி வேதனைப்படும். அது அம்மா ஒரு பழமொழி சொன்னாங்க, பூனைக்கு விளையாட்டு எலிக்கு வெதன சனின்னுவாங்க. அது என்ன வெதன சனின்னா தெரியாது, திருநெல்லிக்காரங்களுக்கு தெரியும் அந்த பழமொழி. எலிக்கு வெதன அது சனினா கஷ்டம், அது விட்டு விட்டு பிடிச்சு விளையாடும், கொலை நடுங்க வச்சுக்காரு. அந்த மாதிரி பக்தர் இல்லாதவங்க வாழ்க்கை வந்து டாக்டர்கள் விட்டு பிடிக்கிறாங்கல்ல, குணப்படுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க. திருப்பி ஒரு நோய் வருது,